குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானமும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் நிறைவாக ஆண்டு கொள்வதாக. இந்த வாரத்திலேயே நம்முடைய அத்திசாதினம் நமக்கு கொடுத்திருக்கின்றதான தலைப்பு சத்திய வார்த்தை என்றதான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான திருவசனத்தை நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போமா? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது தான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பினதை காரியமாகும்படி வாய்க்கும். சரி, சத்திய வேதம் என்றதான ஒரு அருமையான பாடலை நாம் பழைய ஒரு பாடல் நவரோஜ் அவர்கள் பாடினதான பாடலை நாம் கேட்டிருக்கலாம். அந்த பாடலில் நீங்கள் பார்ப்பீர்களானால் சில அருமையான வரிகளை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய சத்திய வேதம் எப்படிப்பட்டது? அது பாதைக்கு தீபமானது, தெளிந்தேனிலும் அது மதுரமானது, இதயத்தை மகிழச் செய்கின்றது, கண்களை தெளிவாக்குகின்றது, நம்முடைய இருண்டு போனதான ஆத்மாவை உயிரடைய செய்கிறது, பேதைகளை ஞானமாக்குகிறது, இலைகள் உதிராத மரங்கள் போல நல்ல கனியை தருகின்றதாக இருக்கும், உள்ளம் உதிக்கின்றதும் உறுதியளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். இன்னும் அந்த அம்மா பாடுறாங்க, கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும், கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையும் நொறுக்கிடுமே, இதய நினைவை வகையாக அறுக்கும், இரு புறமும் கருக்குள்ளதே, வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் என்ன செய்யுமா நிலைத்திருக்கும் என்று சொல்லி பாடுறாங்க. நல்ல ஒரு அற்புதமான ஆழமான ஒரு பாடல். இந்த காரியத்தை நாம் சற்று கேட்கின்ற பொழுது இந்த வேத வசனம் அது எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு பெரிய ஒரு பரிசு என்று நாம் சொல்லலாம். இட் வாஸ் எ ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை பெற்றிருக்கிறதான காரியத்தை நம்ம உணர்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை ருசித்து பார்க்கின்றதான சமயங்களில்தான் தேவன் எவ்வளவு அருமையாக என்னை நேசிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை என் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். நான் எவ்வளவுதான் அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக துரோகம் செய்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அவரை விட்டு வழி விலகி போனாலோ, அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன உதறி தள்ளாமல், இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம், கெட்டு போனதான நம்மை ஆண்டவர் தூக்கி தூர எறியாமல் அவர் அன்போடு கூட கரத்தில் ஏந்தினவராக, மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த வார்த்தை அவர் சொல்வது மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துகிறதான தேவன். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆறுதலாக, அவருடைய வாழ்க்கையில கலக்கத்தின் சூழ்நிலைகளை அவர்களை தேற்றுகின்றதான வார்த்தைகளாக இந்த சத்திய வேதமானது அமைகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வேத வசனத்தை ஒருவேளை நீங்க எப்படி உணர்கிறீர்களோ தெரியாது, ஆனா பிசாசானவன் வேத வசனத்துக்கு என்ன செய்வான்? என்னமா நமக்கு தான் என்ன இருக்காது, பயம் இருக்காது. இது ஒரு பழகி போனதான ஒரு புஸ்தகம் போல மாறிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இந்த தேவனுடைய வார்த்தை என்று இருக்கிறதே, அது மிக வல்லமையான ஒரு வார்த்தை. இப்பொழுது நாம் இந்த நாளிலையும் கூட நாம் முதலாவதாக சிந்திக்கின்றதான காரியமும் அதுதான், த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமை என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே
என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. எப்படியே என்று ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பி பார்க்கலாம் இல்லையா? அப்படியே என்று தொடங்குறாரு. அப்போ 10ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு பாருங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமி என்ன செய்கிறது? நனைத்து அதன் மூளை கிளம்பி விளையும்படி செய்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது என்று நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். அப்போ எவ்விதமாக அந்த மலையானது வானத்திலிருந்து பொழியப்படுகிற பொழுது தாம் வந்ததான நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. அந்த செடியானது துளிர்க்கிறது, அந்த தண்ணீர் அந்த பனியானது படுகின்ற பொழுது அந்த செடியானது துளிர்த்து நல்ல ஒரு காய்கள் கனிகளை கொடுத்து தாம் வந்ததான நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தையும் என்ன செய்யுமா? இருக்கும். அந்த வார்த்தை வெறுமனையாக தேவ சமூகத்திலிருந்து திரும்புவதில்லை. அது தேவன் விரும்பினதான காரியத்தை என்ன செய்கிறதா? அது நிறைவேற்றுகின்றதான வார்த்தை என்பதை நாம் திருமறையிலே வாசித்து பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய வார்த்தை ஒரு காலம் எந்த சூழ்நிலைகளிலுமே அது என்ன செய்யாது? வெறுமனை திரும்புவதில்லை. எப்படி மழை பனியும் ஒரு சுழற்சி போல காணப்படுகிறதோ அதே போல தேவனுடைய வார்த்தையும் கூட அதற்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். ஒருவேளை அந்த வார்த்தைகள் அவ்விதமாகவே தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்து தாம் செய்ய நினைத்ததான காரியத்தை செய்து முடிக்கின்றதான காரியம் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அது ஒருபோதும் தேவ சமூகத்தில் வெறுமனை என்ன செய்யாது? நம்ம திரும்பாது என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. தீமோத்தேயுக்கு பவுலடியார் கூறுகின்ற பொழுது சொல்றார் பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கதா? அருளப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ கட்டுக்கதைகளை போல அல்லது புராண கதைகளை போல ஏதோ ஒரு புஸ்தகத்தை மூதாதியர்கள் இருந்து அதை தொண்டு தொட்டாக வாசித்துக் கொண்டு வருகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. நம்முடைய கரங்களில் இருக்கின்றதான இந்த வேதம் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் அவருடைய டாப் ஃப்ரண்ட் பேஜில் இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் இது யாரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. பரிசுத்த ஆவியினால் இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேதத்திற்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? வீடுகளில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படி எங்கெங்கேயோ கிடக்கும். இன்னும் சொல்ல போனால் அப்படியே உங்கள் அலமாரியில் வச்சுருந்தாங்களா, அந்த அலமாரியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க? தூசியை தட்டி நல்ல நீட்டாக கொண்டு வரணுமேன்னு கொண்டு வருவாங்க. அப்படியா? அதுக்காக வேதம் ஆனது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படவில்லை. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அது சத்தியமான வார்த்தைகள் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இது தேவனால் நமக்கு அருளப்பட்டதான ஒரு வார்த்தை. இன்னும் நீங்க இந்த வார்த்தைகளுடைய வல்லமையை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் சொல்ல சொல்ல வார்த்தையாக பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அவர் பேச பேச ஒவ்வொன்றாக உருவாகி கொண்டு இருக்கிறது. வார்த்தையின் தேவன் என்றதை தேவனுடைய திருமறையானது நமக்கு கற்றுத்தருகிறது. அமைதியாக ஆண்டவர் எந்த காரியத்தை செய்யல, வார்த்தை அவர் அனுப்புறாரு. அந்த வார்த்தை ஜெயமுள்ளதான ஒரு வார்த்தையாக பலத்த காரியத்தை செய்ததை நாம் திருமறையை வாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை எவ்விதமாக ஜெயம் உள்ளதாக காணப்பட்டதோ, அது வெற்றி சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறதோ, அதே போல அவருக்குள்ளாக பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் நம்முடைய சத்திய வேதம் சொல்கிறது, அவரால் பிறந்ததான ஒவ்வொரு மனுஷனும் அவன் உலகத்தை ஜெயிக்கின்றவனாக காணப்படுகிறான். இன்னும் இந்த சத்திய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது கடவுளுடைய வல்லமையான ஒரு வார்த்தை. அங்க மோசே 40 நாள் ஆண்டுடைய சமூகத்திற்கு முன்பதாக காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய விரலானது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எழுத்தாக கற்களில் என்ன செய்கிறது?
எழுதி மோசேயினுடைய கரங்களுக்கு நீராக கொடுக்கிறது. அந்த வார்த்தையின் காரியத்தை ஜனங்கள் ஒருவேளை வாசிக்க வாசிக்க ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியமானது செய்யப்படுகிறது. அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை ஒருவேளை பலத்த காரியங்களை செய்கிறதை நாம் திருமலை வாசிக்கிறோம். அதான் சொல்றாரு, அது வெறுமையாக தேவ சமூகத்தை என்ன செய்யாது, திரும்பாது என்று நாம் தேவத்தில் வாசிக்கிறோம். நம்ம திருமறையை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமையின் காரியங்களை நீங்க பார்ப்பீர்களால், யோசேப்ப சாதாரண நிலைமையில் இருந்தாரு. அவருடைய வார்த்தையின் மகத்துவம் அந்த யோசேப்பை என்ன செய்தது, மேன்மையான ஒரு மனுஷனாக உயர்த்தினதை நாம் ஆதியாமத்தில் வாசிக்கிறோம். அதே போல ஆபிரகாமை குறித்து நாம் திருமறையை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவரோடு கூட பேச பேச அந்த வார்த்தைகளுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிய தேவனுடைய வல்லமையான காரியத்தை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பார்க்கிறான். அது ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சகரியாவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சரீரமானது செத்து போனதான நிலைமையாக காணப்பட்ட போதிலும் கூட கடவுளுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பொழுது ஒரு பெரிதான ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில செய்ததை நாம் திருமறை வாசிக்க முடிகிறது. பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களால் அவனுடைய வாழ்க்கையே சொறிமுனதான ஒரு வாழ்க்கை. எது எடுத்தாலும் பின்வாங்கி போகிறது நிலைமை, அல்லாவிட்டால் எதை எடுத்தாலும் ஒரு முந்திரிக்கட்டையை போல நிற்கின்றதான ஒரு மனுஷன். ஆனா இந்த மனுஷனை வேதம் சொல்லுகிறது, அவன்தான் பேராயராக அபிஷேகிக்கப்படுகின்றார். அந்த வார்த்தை அவரை உருவாக்கினது என்று நாம் திருமறையை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். தேவ வார்த்தை கடந்து வர என்ன நடந்தது தெரியுமா? உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போனதான எலும்புகள் வேதம் சொல்லுகிறது அது உயிர் அடைந்தது. கால்கள் நரம்புகள் உண்டாகுது, சதை உண்டாகுது, ஜீவனோடு கூட எலும்பி நிற்கின்றதாக காணப்பட்டது. அது உயிர் கொடுக்கின்றதான ஒரு வார்த்தை, அதான் வல்லமையுள்ள ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். சொல்லுவாங்க, ஐயா ஆண்டுடைய வசனத்தை நான் வாசிக்க எனக்குள்ளாக பலன் உண்டாகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த எம்மாவுக்கு 2 நபர்கள் போயிட்டு இருந்தாங்க. அந்த நபர்கள் சொல்றாங்க, நான் கடவுளுடைய வார்த்தையை நான் கேட்க நம்முடைய இருதயம் என்ன செய்ததா, கொழுந்து விட்டு எரியவில்லையா. அந்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்கின்றதான வார்த்தையாக காணப்படுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை மாறாத ஒரு வார்த்தை. உலகம் மாறும், ஆண்டவர் சொல்றாங்க, என்னுடைய வார்த்தையில் உள்ளதான எழுத்தாகிலும் எழுத்தினுடைய உறுப்பாகிலும் நிறைவேறாமல் ஒன்றும் என்ன செய்யாது, ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அப்ப இந்த மாறாத தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தை மாறாதபடினாலே, அதனாலதான் அந்த வாக்கு தத்தங்களை நீங்க சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுது அந்த மாறாத வார்த்தை உங்க வாழ்க்கையில ஜெபத்தின் காரியத்தில் நிறைவேறுகிறது. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால் அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவைகள் ஆமென் என்றும் காணப்படுகிறதை நாம் திரும்ப பார்க்க முடிகிறது. இந்த சத்திய வார்த்தை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளையும் நீங்க நம்புங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை மாறாத ஒரு வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளையும் கேட்கணும். ஐ ஹாவ் டு லிசன். நான் ஒவ்வொரு நாளையும் தேவ வார்த்தையை கேட்கறதுல ஆர்வம் கொண்டதான நபராக இருக்க வேண்டும். அது கவனமாக வேதம் என்ன சொல்லி இருக்கின்றது என்றதான காரியத்தை நான் கவனமாக கேட்டு அந்த வார்த்தையின்படியாக நான் ஜீவிக்க நான் என்னை அர்ப்பணிப்பது அவசியம். அதே போல கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நான் என்ன செய்யணும், நம்பணும். ஐ ஹாவ் டு ஆமா, அந்த வார்த்தையை நான் என்ன செய்யணும், நம்புவது முக்கியமான காரியம். கடவுள் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அந்த சொன்னதான நபர் தேவனாக இருக்கிறபடினால அது அப்படியே நிறைவேறும் என்று சொல்லி என் வாழ்க்கையில் நான் நம்ப வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் சில நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சில வார்த்தைகளை மனசில் கொண்டு வருவார். அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி பிடிச்சு கொண்டு ஜெபிப்பீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் செயல்படுகின்றதான தேவன் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இன்னும் இந்த வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை என்ன செய்யணும், கேட்கணும். அந்த வார்த்தையை நீங்க நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நில்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்க பார்க்கின்ற பொழுது ஒரு பிசாசினுடைய காரியங்கள்
குறித்து திருமறை சொல்கிறது, பிசாசானவன் என்ன செய்யறானா, திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசு சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு நீங்கள் நிற்பீர்களானால் அது உங்க வாழ்க்கையில ஜீவன் அளிக்கின்ற வார்த்தையாக, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அதை பரிபூர்ணம் செய்கின்றபடினால் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்கும். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வருகின்றதாக இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் இந்த வார்த்தையை நாம் பற்றி கொள்வது அவசியம். ஏன் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் என்று திருமறை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, திருமறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றதான காரியம் என்ன? ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்றாரு? God want to reveal him. அவர் உங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில அவர் யாருன்னு காமிக்கணும். அதுக்கு அவருடைய வார்த்தை என்ன செய்றாரு? அனுப்புகிறாரு. இரண்டாவதாக, நீங்க தேவனுடைய சமூகத்தில் விசுவாசிக்க வேண்டும். நீங்க கடவுளுடைய சமூகத்தில் விசுவாசித்து இன்னும் அவருடைய சமூகத்தில் பலனடைவதற்காக ஆண்டவர் தம்முடைய வார்த்தை என்ன செய்றாரு? அனுப்புகிறார் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்லும்படியாக தேவனுடைய வார்த்தையானது நமக்கு கொண்டு செல்ல கொடுக்கப்படுகிறது. நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையில பாவத்தின் சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலை அடைவதற்காக தேவ வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகின்றதாக இருக்கிறது. கடைசியாக, நீங்க முழு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக நித்திய ஜீவ வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையானது என்ன செய்யப்படுகிறது? அருளப்படுகின்றதாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ நம்ம முதலாவதாக என்ன பார்க்கிறோம்? the power of the word of God. கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கின்றதான காரியம் என்ன? ஆண்டுடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒரு நாளும் வெறுமனை திரும்பாது என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அது ஒரு நாளும் வெறுமனை திரும்புகின்றதான வார்த்தை அல்ல. அப்போ அந்த வார்த்தை ஜீவன் இருக்கின்றபடினால், அது தேவ வார்த்தையாக இருக்கிறபடினால், அந்த தேவ வார்த்தை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றதாக இருக்கிறது. அப்போ நீங்க இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்களும் தேவ வார்த்தை என்ன செய்வீங்க? சொல்லுங்களேன். நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நான் கடவுளுக்காக வாழணும், கடவுளுக்காக வைராக்கியம் கொள்ளணும், தேவனுக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கின்றதான ஒரு துடிப்பு உணர்வு எப்போ வரும்னா, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக வருகின்ற பொழுதுதான். சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க? தேவனுடைய வார்த்தையினால வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால அவைகள் சர்வ சேனையும் என்ன செய்யப்பட்டிருக்குதா? உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவரை நீங்க விதமாக நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லி அவர் கட்டளையிட்டதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொன்றுமே உண்டாக்கப்படுகின்றதாக இருக்கிறது. அவ்வளவு காரியத்தை உண்டாக்குறவரு நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னமும் அழியாம இருக்கிறோம்னா அது எவ்வளவு தெய்வ கிருபைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா? அதே போல 9ஆம் வசனத்தை வாசிக்கீங்களா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று திருமறை சொல்லுகிறது. ஒருவேளை தேவனுடைய இந்த வார்த்தை கடந்து வர பலத்த காரியங்களாக மாறுகிறது. அதனால தான் யோவான் எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார், யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறீங்க, ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அந்த தேவன் மாம்சமாகி மனுஷனாக கடந்து வருகிறார். அவருடைய வார்த்தை ஒருவேளை ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் எவ்விதமாக உருமாறிக்கொண்டே இருக்கிறது. There was a transformation. கடவுளுடைய சமூகத்தில் ஒரு உருமாற்றத்தின் அனுபவம் ஏற்படுது. அதே காரியம் அவர் நமக்குள்ளாக வந்துட்டார்னா நம்ம வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும்? அவர் கட்டளையிட்டதான பிரகாரமாக நம்முடைய ஜீவியம் காணப்படும். அதனாலதான் யோவான் எழுதுகின்ற பொழுது சொல்றார் பாருங்க, 1ஆம் அதிகாரம் யோவான் 1:14ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்குது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்க வாசம் பண்றாருமா? நமக்குள்ளாக வாசம் பண்ணுகின்றார். அப்போ ஒவ்வொரு நிலைமையிலையும் அந்த வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. மறந்துடாதீங்க.
அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகின்றதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இப்போ நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசி பார்த்துக்கோங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 21 வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 20, 21. யோவான் 10 அதிகாரம் 27, 28. யோவான் 10, 27, 28. பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும். இதெல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இந்த 3 பகுதிகளிலுமே மிக மேன்மையான காரியங்களை நீங்க பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய ஜீவன் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தது என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடிகின்றது. அந்த வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது அந்த வார்த்தையினுடைய மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. யோவான் 16 அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே 12 வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, நிறைய வார்த்தை சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. சொல்லிட்டு சொல்றாரு, சத்திய ஆவியாகிய தேவன் உங்களிடத்துல வருவாரு. அவர் வந்து என்ன செய்ய போறாரு, உங்களுக்கு அப்பப்போ என்னென்ன சூழ்நிலையில் சாப்பிட்ற சாப்பாடு சமயத்தில் உங்களுக்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டை ஃபுல்லாக வச்சா எப்படி இருக்கும், மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த நேரத்தில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் எப்படி ஒருவேளை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதே போல் தேவனும் கூட அவருடைய வார்த்தையை நமக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த தேவைக்கு தக்கதாக நமக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுவதற்காக தேவன் செயல்படுகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கட்டளையிட்டதான வார்த்தையை நிறைவேற்றுகின்றதான காரியமாக அமைகிறது என்பதை நாம் திருமறையிலிருந்து பார்க்க முடிகிறது. அப்போ தேவனுடைய அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் போதுமான அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்தில் ஒருவேளை அவைகளில் அநேக காரியங்களை ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவருடைய வல்லமையான செயல்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நடத்துகின்றதான தேவனாக காணப்படுகின்றார். இன்றைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகளில் சில பிரசங்கிமார்கள்லாம் கோட்டை என்ன செஞ்சாங்க, ஆமாம் கலத்தி, எனக்கு ஒரு நாள் ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன், கோட்டை கலத்தி என்ன செய்யறாரு, சுத்திட்டு வீசுறாரு. வீசின உடனே மக்கள் எல்லாரும் அப்படி என்ன செஞ்சாங்க, பார்த்தது இல்லையா, சட சட சடன்னு கீழே விழுறாங்க. நம்ம ஆண்டவர் ஒரு நாளுமே கீழே தள்ளி விடுற ஆண்டவர் அல்ல. கீழே விழுந்து கிடக்கிறவன தூக்கி எடுக்கிறதான ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். சரிதானா? கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வருதுன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறபடினால, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறபடினால அந்த வார்த்தை உங்களை நிலை நிறுத்துகின்றதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, 19ஆம் சங்கீதத்துல நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. என்ன செய்து பாருங்க, அது உங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில பல வேதனைகள் பல கஷ்டத்தின் சூழ்நிலைகள்ல காணப்படுகிற பொழுது உங்களுடைய வேதம் மட்டும் எனக்கு இல்லாமல் போயிருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன், என்றைக்கோ நான் மாண்டு போயிருப்பேனே. உங்களுடைய வேதம் தான் என் வாழ்க்கைக்கு எல்லாமாக இருக்கிறது என்று 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இங்க கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, அந்த வார்த்தை என்னுடைய ஆத்மாவை என்ன செய்தான், உயிர்ப்பிக்கின்றதாக இருக்கிறது. இன்னும் சொல்றாரு, அந்த வார்த்தை பேதையாகி என்னுடைய வாழ்க்கையை ஞானியாக மாற்றுகின்றதான வார்த்தையாக காணப்படுகிறது. சாதாரண ஒரு பிரசங்கம். அந்த நாளில் ஒரு நாளில் ஒருத்தர் பேசுங்க ஒரு வேளை பேசிட்டு இருந்தார், சொன்ன கேட்டேன், கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொன்னாரு, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமானது போதாது, அதோடு கூட அற்புதங்களும் அடையாளங்களும் இருந்தா தான் என்ன நடக்குமா, அந்த சுவிசேஷமானது ஸ்திரப்படும் பலன் அடையும் என்று சொல்லிட்டு இருந்தார். அப்படி அல்ல. தேவ வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பொழுது அது அற்புத அடையாளத்தின் காரியத்திற்குரிய முக்கியத்துவம் அல்ல. ஒரு மனுஷனுடைய பாவங்கள் இருந்து ஒரு மனுஷன் விடுவிக்கப்படுகின்றதான நிலைமை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம். அல்லேலூயா. சொல்றது புரியலையோ? முன்னாடி மட்டும்தான் பேசுற மாதிரி இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் என்று சொன்னா எதுதான் அற்புதம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் உள்ள பாவத்திலிருந்து நீங்க விடுதலை பெறுவதான காரியம், உங்க வாழ்க்கையில் நீங்க கடவுளுடைய இரத்தத்தினால கழுவப்படுறதான காரியம் தான்
அந்த காரியத்தை காட்டிலும் ஒருவேளை வேற சில அற்புதங்களும் அடையாளங்களும் உங்க வாழ்க்கையில செய்யப்படுறதுனால தான் அந்த சுவிசேஷம் நிறைய பெறும்னா, அப்ப பரிசுத்த பவுலடியார்ல இருந்து பேதுருல இருந்து சொல்லப்பட்டதான செய்தியின் காரியங்கள் எல்லாமே வீணான காரியம் தானே? அப்படி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை கடந்து வர அந்த மனுஷனை உயிர்ப்பிக்கின்றதாக இருக்கும். ஒரு சமயத்தில் ஒரு சாட்சி ஒன்றை கேட்டேன். அந்த சாட்சியில என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, அருமையான தாயார் அவர்கள் அவருடைய மகனுக்காக ரொம்ப கலங்கி வேதனைப்பட்டு இருந்தாங்களாம். அப்போ டிஎல் மூடியுடைய பிரசங்கம் நடந்து கொண்டிருக்குது. அந்த காலத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு நடக்கும். அப்போ பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது. போய் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுட்டு வான்னு சொல்லும் பொழுது, இந்த பில்லிகிரகம் என்றதான மனுஷனுக்கு விருப்பமே இல்லை. அவர் வாலிபன். அப்போ அந்த வாலிபன் சொன்னா, வாலிபனுடைய நண்பர்கள் சொன்னாங்களாம் அவங்க அம்மாட்ட, ஏம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்கே பாடலாம் பாடுறாங்க, பாட்டை கேட்கறதுக்காக உங்கள் பையனை நான் என்ன செஞ்சிருந்தேன், கூட்டிகிட்டு போயிடுறேன். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பாட்டோடு பாட்டாக தேவ வார்த்தை அவனுக்குள்ளாக என்ன செய்யும், கடந்து செல்லுமே. அப்போ உங்கள் பையனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமே என்று சொன்னாங்களாம். உடனே நண்பர்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்களா, நமக்கு இன்னைக்கு டிரைவர் வேண்டாம் காருக்கு, நீயே டிரைவ் பண்ணு என்று சொல்லி இவரை டிரைவராக வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் நான் டிரைவராக மட்டும்தான் இருப்பேன், நான் இங்கே வரமாட்டேன், மீட்டிங்லாம் வந்து பங்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாராம். ஆனால் நேரம் போகிற பொழுது அந்த இசையினுடைய காரியம் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்து இழுத்ததான். உள்ளே போனானா, போய் உட்கார்ந்தாராம், அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தாராம். கேட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷன் பேசுகிறாரே, என்னதான் பேசுகிறார் என்று டிஎல் மூடியுடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை தெளிவாக ஒருவேளை ஆணித்தரமாக சொல்லப்பட்டதான காரியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஏன் சொல்றேன், தேவ வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கிறது என்றால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது, முழுவதுமாக மாற்றி போடுகின்றதான வாழ்க்கையாக மாற்றுகின்றதான ஒரு வார்த்தை என்பதை நம்முடைய திருமறை சொல்கிறது. அதுதான் உலகத்திலேயே ஒரு பெரிய அற்புதம் என்று சொல்லலாம். மற்றபடி எனக்கு கை வலியிலிருந்து தலைவலியிலிருந்து என்னது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கூடின கிரேடாக சொல்லப்போனால் எனக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தது, இல்லைன்னா எனக்கு கேன்சராக இருந்தது. இந்த காரியமெல்லாம் மண்ணோடு கூட மண்ணாக போகின்றதான சரீரத்திற்குரியதான விடுதலையின் காரியம். அவருக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றதான தேவனா இருந்தா எந்த காரியத்திலும் என்ன செய்வாரு சொல்லுங்களேன்? விடுதலை கொடுக்க தேவனுக்கு சாதாரண காரியம். ஏன்னா அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, மறந்துடாதீங்க. அதனாலதான் அந்த பைபிளை என்ன செய்யுங்க, என்னமா தியானிங்கன்னு சொல்றது, வாசிக்காதீங்க, என்ன செய்யுங்க, தியானிங்க. இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது அந்த ஜீவன் தருகின்றதான அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்கின்றதான ஒரு வார்த்தையாக அமைகிறது. அப்போ இந்த ஜீவ வார்த்தை உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற பொழுது அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுனால நம்மை உயிர்ப்பிக்கின்றதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எப்படி அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து நின்றதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் கூட காணப்படுகிறது. டைட்டானிக் என்கின்றதான கப்பலை குறித்து நாம் ஒரு அறிந்திருக்கிறோம். இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்திற்கு என்ன செய்தாங்க, ஆமாம் கப்பல் விட்டு பார்த்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டிராவலிங் முதல் ஜேர்னிலேயே அந்த டைட்டானிக் கப்பலில் திரளான மக்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. ஆனால் அந்த கப்பலானது போகுது, அந்த ஜேர்னியில் என்ன நடந்துச்சு, ஒரு பெரிய ஒரு எதிர்பாராத விபத்தானது காணப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த கப்பல் புறப்பட்டு ஒரு வார காலம்தான், ஒரு வார காலத்திற்குள்ளாக எல்லாமே முடிஞ்சு போனதான நிலைமை. 14 ஏப்ரல் 14 1912 அந்த நாளிலே அந்த கப்பலானது என்ன செய்கிறது, ஒரு ஐஸ் பார்க்கில் என்ன செய்கிறது, ஆமாம் இடிக்கப்படுது. அந்த ஐஸ் பாறையில் இடிக்கப்பட்டு அப்படியே அந்த கப்பலானது உடைக்கப்பட்டதான சூழ்நிலை. அந்த கப்பலில் பணி செய்ததான நபர்களை குறித்து சொல்லப்படுகிறது. 518 ஸ்டாஃப்ஸ் வேலை செஞ்சாங்களாம். 200 ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் ஆகுறவங்கள ஒரு கீழ்மட்ட லெவலில் வேலை செய்கிறவங்க 200 பேர் வேலை செஞ்சாங்களாம். அந்த கப்பலில் பேசஞ்சர்ஸ் ஆக இருந்தவங்க
2433 பேசஞ்சர்ஸ். அப்போ மொத்தம் அந்த கப்பல்லையே 3051 நபர்கள் என்ன செஞ்சாங்க, பயணம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த கப்பல் அந்த ஐஸ்பர்க்ல என்ன செய்தது, இடித்து மோதி ஒரு 2.25 மணி நேரத்திற்குள்ளாக முழுவதுமாக மூழ்கிவிட்டது என்று சொல்லி அங்கே எழுதப்படுகிறது. இதில் ஒரு காரியம் என்னென்றால், காப்பாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வெறுமனே 920 நபர்கள் மட்டுமே. 2231 நபர்கள் மாண்டு போய்விட்டார்கள். அங்கு சொல்லப்படுது, என் கப்பலை கடவுளே நினைச்சாலும் என் கப்பலை என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அந்த கப்பலை உருவாக்குனதான நபர் சொல்லி இருக்கிறார். அது எழுதப்படுகிறது. ஆனா அந்த நபர் ஒருவேளை அந்த கப்பலானது உடைகிறது, சொல்லப்படுது, there is no தேவையான என்னல்ல லைஃப் போட் இல்லை. லைஃப் போட் இல்லாதபடினால அத்தனை நபர்களை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியவில்லை. ஒரு உலகத்தானால உருவாக்கப்பட்டதான ஒரு கப்பல். அந்த கப்பல்ல அந்த லைஃப் போட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த 3051 நபர்களையும் காப்பாற்றி இருக்கலாம் என்று சொல்லிதான் அவங்களுடைய எண்ணம். நம்ம வாழ்க்கையில பாவ உலகத்துல கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நபர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஜீவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வராவிட்டால் அத்தனை நபர்களும் மடிந்து போவார்கள் என்பதைத்தான் நம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வருகிற பொழுதுதான், ஒரு லைஃப் போட் இருந்தது நிமித்தம் அந்த கப்பல்ல 920 நபர்கள் காக்கப்பட்டார்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு லைஃப் போட்டாக ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை என்ன செய்றாரு, கொடுக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தை காரியத்தில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். முதலாவதாக என்ன பார்த்தோம், கட்டளையிடப்பட்ட வார்த்தை, மறந்துடாதீங்க. இரண்டாவதாக நம்ம பார்த்ததான காரியம் ஜீவன் தந்ததான ஒரு வார்த்தை. கடைசியாக நம்ம பார்க்கிற காரியம் என்ன, வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லியது, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்ததுனால தான் அந்த வார்த்தை நம்மளை ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்கிறது. அதனால தான் இயேசு இல்லாத மக்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு அழகான ஒரு பழைய பாடல் உண்டு, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. ஏன்னா இயேசு உள்ள வந்துட்டாருன்னா அவன் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றமடைகிறது, நித்தியத்திற்கு நேராக மாற்றப்படுகின்றான். ஆக நமக்குள்ளாக ஜீவ வார்த்தை நமக்குள்ளாக போவது அவசியம். மூன்றாவதாக வல்லமையுள்ள வார்த்தை. இது இந்த வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, வல்லமையான ஒரு வார்த்தை. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோமா? 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் அப்படின்னா என்னது, அந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது, ரைட். அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. இன்னும் அந்த வார்த்தையானது எப்படிப்பட்டதான வார்த்தையா, அது எந்த ஒரு வார்த்தையினாலும், ஏதாவது எந்த ஒரு கத்தியை கொண்டோ, இந்த கத்திய, இது ஒரு கத்தி தான் இல்லையா, இந்த கத்திய எந்த கத்தியை கொண்டு யூ கான் என்ன செய்ய முடியாது, யூ கான் ஷார்ப் இட். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயத்தை ஒருவேளை இவைகள் அனைத்துமே ஆல்ரெடி இட் வாஸ் அன் அப்டேட்டட் புக். ஏற்கனவே இது என்னது, அப்டேட்டுக்கு என்னது, ஒவ்வொரு வேர்ஷன் அப்டேட் ஆகும் இல்லையா, அதே போல இது நம்ம செல்போனில் இல்லைன்னா உங்கள் இருக்கிறதான எலக்ட்ரானிக் குட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அப்டேஷன் என்று சொல்லி வச்சுருப்பாங்க, அப்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த புக்கு எப்படிப்பட்ட புக்கு, இட் வாஸ் ஆல்ரெடி அப்டேட்டட். ஏற்கனவே எப்படிப்பட்டது, ஏற்கனவே அப்டேட்டட். அதனால தான் வேதம் சொல்லுது, எந்த ஒரு கத்தியாலும் கூட இந்த கத்தியை என்ன செய்ய முடியாது, யூ கான் ஷார்ப் இட். இன்னும் எந்த கத்தியை கொண்டும் எந்த வார்த்தையை கொண்டும் இந்த வார்த்தையை நீங்க குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்றாரு, அது ஊனையும் கணுக்களையும் என்ன செய்தா உருவ குத்துகிறதாக இருக்குது. இதுதான் மற்ற காரியத்தை காயப்படுத்துமே தவிர, மற்ற காரியத்தை கட்டுமே தவிர, மற்ற காரியங்களை ஒருவேளை முழுவதுமாக ஜீவன் கொடுக்குமே தவிர, இந்த வார்த்தையை எந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்ய முடியாது,
ஒன்று செய்ய முடியாது என்பதை அழகாக நம்முடைய திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் இந்த வார்த்தை, அதனால தான் நீங்கள் இன்னைக்கு உரிய பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது 55ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஏசாயாவில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அந்த 10ஆம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக இந்த வார்த்தைகளானது வருகிறது, எப்படி கிரியை செய்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர் சொல்றாரு. மலையானது வந்து தான் நினைத்ததான காரியத்தை செய்து முடிக்கிறது. அதே போல தேவ வார்த்தையும் என்ன செய்கிறது? தாம் நினைத்ததான காரியத்தை செய்து முடிக்கிறது. ஏனென்றால் the word has an power, வல்லமையுள்ள ஒரு வார்த்தை என்பதை நம்முடைய திருமறையானது நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இந்த வல்லமையுள்ள ஒரு வார்த்தையை நீங்க வச்சுக்கிட்டு தான் என்ன செய்றீங்க? அந்த பாஸ்டருக்கு தெரியுமா, இந்த பாஸ்டருக்கு எழுதி சொல்லுவோம், ஆமாம் கைடு தான் எழுதி போடுவோம். ஏன்? எனக்கு இவ்வளவு கடன் இருக்குதுயா. உங்கள் கடனை அந்த பாஸ்டர் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? இல்லை அந்த மலைக்கு போனோம், இந்த மலைக்கு போனோம் என்று அப்படியெல்லாம் இல்லை. கடவுள் சமூகத்தில் உங்களுக்கு ஆலயம் இருக்குது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை வாசித்து தேவ பிள்ளைகளாக நீங்க வாழ்கிற பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதற்கு ஏற்றதான வழிகளை திறக்க அவர் வல்லமையுள்ளதான தேவனாக காணப்படுகிறார். ஏன்னா அந்த வார்த்தை ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பிழைப்பை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறது என்பதைத்தான் நாம் திருமறையை வாசிக்கிறோம். இதை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று நாம் திருமறையை பார்க்கிறோம். அதே போல 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்றாரு பாருங்க. 119 9ஆம் வசனம். யார் ஒரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சொந்த பலத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது? தன்னால விடுவித்துக் கொள்ள முடியாது, காத்து கொள்ள முடியாது. இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறதுனால இந்த வசனத்தை கொண்டு ஒரு மனுஷன் வாழ்வான் என்றால் வேதம் சொல்கிறது அந்த மனுஷனை முழுவதுமாக காத்து கொள்கிறது. எல்லா விதமான பாவத்திலிருந்தும் காக்கிறது. எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உலக வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்வதற்கேற்ற சரியான காரியத்தை காத்து உங்களை நடத்துகின்றதான காரியம் என்பதை நாம் திருமறையில் பார்க்கிறோம். அதனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் டேக் த ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்றாரு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுகின்றவர்களாக இருங்கள். ஏன்னா அந்த சர்வாயுத வர்க்கம் உங்க வாழ்க்கையில இருந்தா தான் அந்த தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உங்களை பாதுகாக்கின்றதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் இந்த தேவ வார்த்தை ஒரு வல்லமையான காரியம் என்பதை நீங்க விசுவாசிக்கின்ற பொழுது அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறுகின்றதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்திய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேனிலும் மதுரமான ஒரு வார்த்தையாக இவைகள் அமைகிறது. இது நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக வழிநடத்துகின்ற வார்த்தையாக அமைகிறது. இந்த வார்த்தையை ஒரு நாள் என்ன செஞ்சாதீங்க, விட்டுறாதீங்க. இந்த வார்த்தையை உறுதியா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தேவாதி தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்றதான எல்லா விதமான சவால்களிலேயும் பல சிரமங்கள் வாழ்க்கையில வரலாம், பல எதிர்ப்புகள் வாழ்க்கையில வரலாம், பல தடைகள் வாழ்க்கையில வரலாம், பல துன்பங்கள் வாழ்க்கையில வரலாம், பலவிதமான ஆவிக்குரிய வீழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில நேரிடக்கூடும். ஆனா எந்த நிலைமையிலையும் இந்த வார்த்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதிருங்கள். இந்த வார்த்தையினுடைய வாக்குறுதிகளை நீங்க உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புவீர்கள்னால் அந்த வார்த்தைகள் உங்களை விடாப்பிடியாக நீங்கள் பற்றி கொள்கிற பொழுது உங்களை கடைசி வரைக்கும் கரை சேர்க்கின்றதாக காணப்படும். நம்முடைய பவுலுடைய வாழ்க்கையை நீங்க குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னா கப்பல் சேதம் ஏற்பட்டுச்சு. கப்பல் சேதம் ஏற்பட்ட பொழுது என்ன நடந்தது? கப்பல் நொறுங்கிட்டு இவங்க எல்லாருமே கரை சேர்ந்தாங்க. எப்படி? அந்தந்த கப்பலில் உள்ளதான அந்தந்த என்னது மரத்துண்டுகளை பிடிச்சு கொண்டு என்ன செஞ்சாங்க? கரை செய்தார்கள் என்று நாம் திருமறையை வாசிக்கிறோம். அதே போல இந்த தேவ வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டதான சமுத்திரத்துல ஆழமான நிலைமையில் இருந்தாலோ இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? கரை சேர்க்கின்றதாக இருக்கும். தலையில தாழ்த்தி ஜெபிப்போமா. நல்ல பிதாவை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்திய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களாக நாங்கள் காணப்படுகிற பொழுது தேவனாகிய கர்த்தரால் நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரை நாங்கள் ஜெயிப்போம்
என்பதை எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறபடினால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி சிறக்க கிருபை செய்கிறீரே. ஒவ்வொரு தகப்பனை திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தையை உடையவர்களாக வாழட்டும், கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை உடையவர்களாக ஜீவிக்கட்டும். வேதக்காரர்கள் என்கிறதான வார்த்தைக்கு இணங்க இந்த வேதத்தை உடையவர்களாக காணப்பட ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. இயேசு இரட்சகரின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுந்து நின்று நம்மை நம்முடைய காணிக்கு அர்ப்பணிக்கும்படியாக கீதங்கள் 83 பாடுவோம். முதலாவது பை காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை படைத்து தொடர்ந்து நாம் முன்பு வந்து IMS கிறிஸ்மஸ் கால வெகுமதி காணிக்கை அவர்களை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீதங்கள் 83.